வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை இந்திய அரசு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கிறது. இந்த முன்னெடுப்பு விவசாய நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காகவும் உரிய நேரத்தில் நிதி உதவி வழங்குகிறது. பதிவு செய்யப்பட்ட பயனாளிகள் தங்கள் 22வது தவணையை மார்ச் 13, 2026 அன்று சமீபத்தில் பெற்றுக்கொண்டனர். தற்பொழுது நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தில் 23வது தவணை பெற ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இந்த விரிவான வழிகாட்டியானது வரவிருக்கும் பணப்பட்டுவாடா, கட்டாய தேவைகள் மற்றும் உங்கள் பயனாளர் நிலையை சரிபார்க்கும் செயல்முறை ஆகியவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த பிஎம் கிசானுடைய 23வது திட்டத்தில் சிறப்பம்சங்கள் என்ன, யாருக்கெல்லாம் இந்த சிறப்பம்சங்கள் வர இருக்கு? பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு நம்பகமானது மற்றும் பாதுகாப்பு வலையை வழங்குகிறது. இந்த திட்டம் டிஜிட்டல் உட்கட்டமைப்பின் மூலம் தடையற்ற பண பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது. திட்டத்தின் பெயர் பிஎம் கிசான். ஓகேங்களா, பிரதம மோடி தொடங்கி வைக்கப்பட்டது 2019. நிதி வகை 100% மத்திய துறை திட்டம். தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6000, ஆண்டுக்கு 3 முறை, அதாவது ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் 2000. வழங்கல் முறை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இணைக்கப்பட்ட கணக்குகள் வழியாக பண பரிமாற்றம், டிபிடி டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடிய இது மூலமாக. அதிகாரப்பூர்வ இணையதளம் pmkisan.gov.in. இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ஃபார்மர் டேட்டாபேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எதிர்பார்க்கப்படும் நேரம். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பிஎம் கிசானுடைய தவணை தொகையை 3 தனித்தனி சுழற்சிகளில் வெளியிட்டுகிறது. முதல் காலகட்டம் ஏப்ரல் முதல் ஜூலை வரை, இரண்டாம் காலகட்டம் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை, இறுதி காலகட்டம் டிசம்பர் முதல் மார்ச் வரை நீடிக்கிறது. பிரதமர் மோடி மார்ச் மாதம் 2026 13ஆம் நாள் அசாம் குவஹாத்தியில் 22வது தவணையை வெற்றிகரமாக செலுத்தினார். அந்த நிகழ்வின் போது அரசாங்கம் சுமார் 9.32 கோடி விவசாயிகளுக்கு 18,640 கோடி அனுப்பியது. பிஎம் கிசான் திட்டத்தின் 23வது தவணையை 2026 ஜூன் 18ஆம் தேதி வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. நேரடி ஒளிபரப்பு நிகழ்வுக்கு அன்று அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமான தேதியை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதாவது ஜூன் 18ஆம் தேதி இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை வந்துவிடும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இகேஒய்சின்றது ரொம்ப முக்கியம். அதே போல் உங்களுடைய நில சரிபார்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 21வது தவணை தொகை வரலாலும் இப்போ வாங்கிக்கலாம், 22வது தவணை தொகை வரலாலும் வாங்கிக்கலாம், 23வது தவணை தொகை வரைக்கும் சேர்த்து வாங்கிக்க உங்களால் முடியும். உங்கள் பணத்தை பெறுவதற்கான அத்தியாவசிய அளவுகோல்கள் கட்டாயமாக அந்த இகேஒய்சியை பூர்த்தி செஞ்சே ஆகணும். ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இணைப்பு ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பணம் வரவு நிறுத்திப்படும். ஸோ அதுக்கடுத்து நில சரிபார்ப்பு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. உள்ளூர் மற்றும் வருவாய் அதிகாரிகள் அரசின் எண்மை களஞ்சியத்தில் உங்கள் நிலைமையை சரிபார்க்க வேண்டும். ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஆன் ஸ்பாட்லேயே நிராகரிச்சிருவாங்க. விவசாயிகள் ஃபார்மர் அடையாள அட்டை எண்ணை உருவாக்குதல் கட்டாயமாக வச்சுருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 23வது தவணை தொகை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல். ஜூன் 18ஆம் தேதி 23வது தவணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிற. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.